இருக்கீங்க? So happy to see you all today and நம்ம Super 30 series ஓட final episode இன்னைக்கு, which means the last 5 topics. Okay, so episode 6ல அந்த சொன்ன சூப்பர் 30 நம்ம 30 topics நம்ம முடிக்க போறோம் பசங்களா. Okay, so I hope you're all excited. Show some energy பசங்களா. Can I see some stars in the chat box? That's fantastic. Now Super 30 series la நம்ம CBSE board exam க்கு உங்களுக்கு தேவையான top 30 most important topics தான் வந்து we were seeing. Okay, so அதுல வந்து already 5 episodes ல 25 topics நம்ம மாசா முடிச்சிட்டோம். So இன்னைக்கு last 5 topics வந்து வேற லெவல்ல நம்ம இன்னைக்கு finish பண்ண போறோம். Yes? Okay, fantastic. So பசங்களா, நம்ம Xylem 11th and 12th CBSE சேனல்ல உங்களுக்கு உங்க போர்டு எக்ஸாம்க்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் தான் பசங்களா நாங்க பார்த்துக்க போறோம். ஸோ அதனால ஆல் த்ரூ யுவர் ஜேர்னி, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் நீங்க உங்க போர்டு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்க ஜேர்னியை கம்ப்ளீட்டா வந்து உங்களோட டிராவல் பண்றதுக்கு தான் வந்து நாங்க இங்க இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க பசங்களா, பார்க்கலாம். So okay ma'am, நான் வந்தாச்சு அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க லைக் பட்டன்ல. ஓகே, ஸோ எத்தனை லைக் வந்திருக்கோ ஐ நோ அத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் we have our page, so டெஃபினட்டா இன்ஸ்டாகிராம்லயும் you can follow us. Okay, and உங்களுக்கு தேவையான நோட்ஸ், பிடிஎஃப் செஷன்ஸ், உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணுமோ, அதாவது செஷனோட பிடிஎஃப் நோட்ஸ்லேருந்து என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே you will get it in our community. Okay, so இந்த QR link யூஸ் பண்ணி you can join into our community. Is that okay பசங்களா? So WhatsApp community is there and Telegram community is also there. Okay, so Telegram community-லயும் you can join us and இது மூலமா உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஒவ்வொரு செஷனோட பிடிஎஃப்ஸா இருக்கட்டும், நோட்ஸா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் கிடைச்சிடும். ஓகே பசங்களா? இஸ் தட் ஓகே? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் லெவல். ஓகே, ஸோ எப்பவுமே கேம் விளையாடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஃபர்ஸ்ட் லெவலில் சூடெல்லாம் பிடிக்காது. நம்ம வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக அப்படியே மேலே 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 போய் லாஸ்ட் கேமை வந்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு வந்து வேற லெவலில் வந்து we feel excited இல்லையா? எஸ் பிரேம்குமார், தனுஜா, எவ்ரிபடி? ஆல் ரைட். ஓகே, ஸோ இஃப் யூ see பசங்களா, யா I hope the screen என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா தானே இருக்கு. I hope everything is okay. All right, fantastic. So நான் சொன்ன மாதிரி கடைசி லெவல், கடைசி 5 டாபிக் நம்ம வந்து வேற லெவல்ல மாஸ் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபார் டுடே இஸ் GMOs. GMOs அப்படின்னா genetically modified organisms. So recombinant DNA டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று என்ன? நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏ, நமக்கு தேவையான ஒரு ஜீன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இன்சுலின் கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் த்ரூ நம்மளோட ஜெனடிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல we have seen நம்ம டிஎன்ஏ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அப்படின்னா அது எப்பவுமே நமக்கு தெரிய வராது, or it is never expressed if our DNA never tells us something. ஸோ டிஎன்ஏல இருக்கிற ஒரு போர்ஷன் that will code for insulin, அதை எடுத்து நான் எனக்கு கன்வீனியன்ட்டா நான் வளர்க்கக்கூடிய ஒரு எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எனக்கு ஈஸியா இருக்குமோ அந்த ஆர்கானிசம்குள்ள நான் இந்த ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா now this animal can now produce insulin for me. கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் நேச்சுரலா அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை. ஆனா அந்த ஒரு ஜீனை நான் வந்து இங்க ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமா நான் அந்த ஜீனை இந்த ஜீனோம்குள்ள இன்டகிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு தேவையான ஒரு பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நான் அதுல உண்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்சுலின்ங்கிறது நம்ம கமர்ஷியல் யூஸ்க்காக வேண்டி யூஸ் பண்றது. இது மட்டும் இல்லாம வெரி காமனான ஒரு எக்ஸாம்பிள் என்ன? பெஸ்ட் ரெசிஸ்டன்டான ஒரு பிளான்ட். ஸோ பிளான்ட்டுக்கு நேச்சுரலா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? பெஸ்ட் எல்லாம் வந்து நிறைய கிராப்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி அக்ரிகல்ச்சரல் லாஸ் ஆகி இது எல்லாமே வந்து there is a chance இல்லையா? ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்போ இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஜீனை நான் ஐசோலேட் பண்ணி அதை என்னோட பிளான்ட் ஜீனோம்குள்ள நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ பீஸ்ஃபுல். அப்போ என் பிளான்ட் நேச்சுரலாவே
as it is growing நான் எந்த விதமான பெஸ்டிசைடோ இல்ல அதுக்கு எதுவுமே நான் பண்ண தேவையில்லை, பெஸ்ட் ரெசிஸ்டண்டா அதுவே வளர்ந்துரும். அப்போ அக்ரிகல்ச்சரலி எக்கனாமிக்லி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம GMO அப்படின்னு சொல்றோம். சரியா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் எதையுமே நம்ம ஜெனட்டிக்கலி ஆர்டிஃபிஷியலா வெளியில இருந்து நம்ம வந்து அதோடைய ஜீனோமை மேனிப்புலேட் பண்ணி அங்க இருந்து நம்ம நம்மளுடைய யூஸ்க்காக வேண்டி அதோட ஜீனை மாத்தணும் அப்படின்னா they are genetically useful organisms. Okay, so நிறைய விஷயங்கள்ல they have been very very useful. For example, எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெசர்ட்ல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வளர்ற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ல வளர்ற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஒரு அபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ரிலீவ் பண்றதுக்கான ஜீன்ஸை ஐ கேன் இன்கார்பரேட். ஆர் நான் சொன்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ். ஓகே, ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைடு நம்ம யூஸ் பண்றது குறையணும் அப்படின்னு சொன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்டான பிளான்ட்ஸையே நான் உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னா then it's going to be even easier. Yes, am I right? Yeah, so அதனால அந்த மாதிரி to reduce in the chemical pesticides நான் GMOs யூஸ் பண்ணலாம். post harvest losses, ஸோ இந்த மாதிரி எனக்கு பெஸ்டிசைடை நான் யூஸ் பண்ண வேண்டாம், நேச்சுரலாகவே அது வந்து இஃப் இட்ஸ் ஏபிள் டு பி ரெசிஸ்டன்ஸ், அப்போ எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரலி போஸ்ட் ஹார்வெஸ்ட் எனக்கு லாஸ் வராது இல்லையா. இல்லாட்டி ரொம்ப பூச்சி வருது, பெஸ்ட் வருதுனால வந்து நிறைய கிராப்ஸ் கெட் ரூயின்ட், அதனால வந்து அந்த ஃபார்மர் இஸ் நாட் ஏபிள் டு ஹார்வெஸ்ட் அகேன், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஹேப்பன்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸ், நேச்சுரலாக என் சாயிலில் கம்மியாக தான் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்கிற நியூட்ரியன்ஸை மேக்ஸிமமாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் யூஸ் அ GMO. ஓகே, அதுக்கப்புறமா என்ஹான்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூன்னு சொல்லும்போது நார்மலாக இருக்கிற ரைஸில் எனக்கு எந்த விதமான வைட்டமின்ஸும் கிடையாது. பட் ஒரு ரீஜனில் இருக்கிற மக்களுக்கு நார்மலாகவே இந்த ஒரு டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டே டு டே சாப்பிட்ற ரைஸ் மாதிரியான ஒரு கமாடிட்டியில் நான் இன்கார்பரேட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா தட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ வைட்டமின் ஏ ஐ கேன் இன்கார்பரேட் இன்டூ நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸ். அப்போ அட்லீஸ்ட் அந்த வைட்டமினாவது நமக்கு வந்து என்ரிச்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நியூட்ரிஷனல் ஃபுட் வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நவ் எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் மினரல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் வே தட் நிறைய பிளான்ட்ஸ்ல நம்ம சாயில்ல வந்து போடும்பொழுது ஒரே ஹார்வெஸ்ட்ல அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த சாயிலோட நல்ல மினரல்ஸ் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த டைம் வர கிராப்புக்கு அதே நியூட்ரிஷன் கிடைக்காது இல்லையா. பிகாஸ் நம்ம எவ்வளோ உரம் போட்டு எவ்வளோ அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ தேவையான அளவு இருக்கிறத வச்சு எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கும் நம்மளோட GMOs are very very advantageous. Is that clear everybody? Is that clear? All right, இப்போ GMOல முக்கியமா உங்க சிலபஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து BT cotton. ஓகே, அதாவது காட்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா there are a lot of insects that will come and destroy the crop. ஓகே, என்ன மாதிரி இன்செக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா lepidopterans. ஓகே, lepidopterans அப்படிங்கிறது ball worm, army worm, ஸோ அந்த மாதிரி different kinds of worms may come. ஓகே, bud worms and all. coleopterans-னா beetles. ஓகே, dipterans அப்படின்னா flies, mosquitoes. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம். ஸோ இது இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு காட்டனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது, இதனால எனக்கு லாஸஸ் வருது அப்படிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஜீன், ஓகே, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்லேருந்து நான் எடுக்கிற ஒரு ஜீன் இஸ் கோடிங் ஃபார் அ டாக்ஸின். ஸோ இந்த BT டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஜீன், ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா க்ரை ஜீன் அப்படின்னு சொல்லலாம், CRY ஜீன். இந்த ஜீன் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் இந்த ஒரு காட்டன் பிளான்ட். நான் இப்போ சொன்ன எல்லா ஆர்கானிசம்ஸ்ல இருந்தும் அது வந்து கொஞ்சம் சேஃப்டியா தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, ஸோ எப்படி ஹெல்ப் பண்ண போறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் bacteria-லேருந்து I will isolate this particular gene. Okay, so what is this gene coding for அப்படின்னு பார்த்தோம்னா it is coding for a BT toxin. இந்த டாக்ஸின் என்னன்னா it is an insecticidal protein. ஓகே, தானா நேச்சுரலாகவே இந்த ப்ரோட்டீனுக்கு இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு டாக்ஸினை நான் ஆர்டிஃபிஷியலாக நான் வந்து லெட்ஸ் சே ஐ புட் இட் இன்டு என்னுடைய காட்டன் பிளான்ட் போட்டேன் அப்படின்னா
it produces ஒரு protoxin. Okay, protoxin na enna? Toxin oda final form ku munnadiyana ஒரு preparatory stage. Okay, எப்படி இப்ப நம்ம எல்லாம் mock exams எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, final paper face பண்றதுக்காக வேண்டி. So அந்த மாதிரி இப்போ இருக்கிற initial stagesல it is going to produce a protoxin. So இந்த protoxin release பண்ணி இந்த cotton plant அந்த insect வந்து சாப்பிடும்ல, அப்போ சாப்பிடும்போது அது அந்த இன்செக்டோட alkaline gut. இப்போ நம்ம கட்ல எல்லாம் என்ன இருக்கு, அசிடிக் என்வாயரன்மெண்ட் இருக்கு, அசிடிக் pH இருக்கு, because we all secrete hydrochloric acid. So hydrochloric acidக்கு பதிலா அங்க வந்து பாத்தீங்கன்னா there is an alkaline condition in the gut. அப்ப அந்த பூச்சியோட கட்டுக்குள்ள போனோனே இந்த alkaline கண்டிஷனை பார்த்துட்டு ஓகே ரைட் அப்படின்னு இந்த protoxin will get activated. So once it becomes an activated toxin, அது என்ன பண்ணும்னா அந்த பூச்சியோட மிட் கட்ல போய் அது பைண்ட் ஆயிடும். மிட் கட்ல போய் பைண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அதோட ட்ராக்டர்ல பூரா போய் வாட்டர் போட்டு வைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி போர்ஸ் எல்லாம் அது தோண்டி வைக்கும்பொழுது what will happen? Eventually there is a lot of swelling, there is lysis and the insect will die. ஓகே, ஸோ ஒரு கடி கடிச்சா போறோம் அந்த காட்டன் பால்வாம, அந்த காட்டன் பிளான்ட், அந்த பால்வாம் அதோட கதி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்றதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எக்ஸாக்டா யாரு பெஸ்டோ அவங்கள மட்டும் நம்ம வந்து ஆள் பார்த்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா போறோம். கரெக்டா? இதுக்கு நம்ம பெஸ்டிசைடு அப்படின்னு ஒண்ணு போட்டோம்னா நமக்கு நல்லதா இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் வேர்மா இருக்கலாம், இல்ல நமக்கு பெனிஃபிஷியல் அந்த பிளான்ட்டுக்குன்னு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அந்த பெஸ்டோ அந்த என்வாயரன்மெண்ட்ல எதுவுமே வந்து வளர முடியாது. ஆர் இந்த பிளான்ட்டுக்கு ஹார்மே இல்லாத ஒரு பெஸ்ட் ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தேவையில்லாம கொல்ல வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம எந்த பெஸ்ட்டை டார்கெட் பண்றோமோ அதை மட்டும் ஜாலியா அப்படியே ஸ்கெட்ச் போட்டு நச்சுன்னு தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸின் கோட் பண்ற ஜீன் நான் சொன்ன மாதிரி CRY ஜீன்ல CRY1AC அப்படிங்கிற ஜீன் காமனா நம்ம CRY அப்படின்னு சொல்லலாம். ஸோ CRY1AC. ஸோ இந்த ஜீன் தான் வந்து இஸ் கோடிங் ஃபார் இந்த பர்டிகுலர் டாக்ஸின். ஓகே, ஸோ இந்த டாக்ஸின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி ப்ரொடியூஸ் பை திஸ் ஜீன். ஆனால் இந்த ஜீன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் இட் செட் ஹியர் CRY1AC, CRY2AB, CRY1AB. ஸோ வேற வேற ஆர்கானிசம்ஸ்க்கு வேற வேற ஜீன்ஸ் வந்து கேன் கோட். ஸோ இந்த ஜீன்ஸை நம்ம எடுத்து ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலியமா நம்ம பிளான்ட்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வளர்ற பிளான்ட் நேச்சுரலாகவே இன் இட்ஸ் DNA it has the ability to resist the pest. Is it clear பசங்களா? Everybody, is that clear? So previous year questions அப்படின்னு பார்த்தோம்னா GMOல இப்போ as recent as 2023 we have questions பசங்களா. So if you see GM crop, cereal crop having enhanced nutritional value யாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த நியூட்ரியன்ட்ல அது ரிச்சா இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் GMO சொல்லும் பொழுது I mentioned a point that எப்போ வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கோ அப்போ வந்து we will incorporate ஒரு பர்டிகுலர் something into the rice அப்படின்னு சொன்னேன். Can you tell me what it is? Can you tell me what it is பசங்களா? Anybody? And B part of the question என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா state any two benefits. இப்போ நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அதுலேருந்து வந்து GMOக்கான ரெண்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி. இந்த செக்ஷன்ல இருந்து கொஸ்டின் வந்ததுன்னா ஜாலியா அப்படியே இந்தப்பா மார்க் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி நமக்கு. ஸோ ஜாலியா வாங்கி நம்ம ஜேப்ல போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீரியல் கிராப், ஓகே, என்ஹான்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ பண்றதுக்காக வேண்டி பண்ணது இஸ் டெஃபினெட்லி கோல்டன் ரைஸ். அண்ட் அதுல வைட்டமின் A தான் நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்கும் போது இன்க்ளூடிங் இப்போ கேட்டது என்ஹான்சிங் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் அ கிராப், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, பெஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் ரிகவர் பண்ணுறதுக்கு, கரெக்டா? அண்ட் அதே மாதிரி மினரல் யூசேஜையும் எஃபிஷியன்ட் ஆக்கிறதுக்காக வேண்டி we need GMOs. ஓகே, ஸோ 2 மார்க் கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் அப் டு 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், பீஸ். ஓகே, அப்படியே டக்கு டக்குன்னு மார்க் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். சரியா? கிளியர் பசங்களா?
All right, okay. And இன்னொரு question இதே GMO associated CBSE 2023 ல வந்திருக்கு. So ஒரே டாபிக்ல இருந்து ரெண்டு கேள்வி ஒரே பேப்பர்ல வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. So ஒரே வருஷம் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. So certain specific bacterial spores are mixed in water sprayed over brassica crop to control butterfly caterpillars. Okay, name this bacterium and its mode of action on the butterfly caterpillar. Okay, இதோ ஒரு ஸ்போர்ஸ் எடுத்து தண்ணியில கலக்கி நம்ம வந்து we are trying to spray it on the brassica crop. brassica மேல இந்த butterfly caterpillars வளரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம பண்றோம். ஓகே, ஸோ எந்த பாக்டீரியம் அண்ட் எப்படி இது வந்து இந்த butterfly caterpillars தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், can I see some answers, pasangla? Danuja, Janani? Yeah, so if you see here, answer is very, very straightforward. Bacillus thuringiensis. Bacillus thuringiensis linde nam enna panna porom, we are going to take the resistance gene from there, the toxin gene from there, BT toxin, so that it gains resistance to the butterfly caterpillar. Okay, so அதே தான் இப்போ நான் சொன்ன அங்க பால்வர்ம்க்கு சொன்ன அதே கதையை தான் நம்ம இங்கேயும் எழுத போறோம். In this case it is going to be butterfly caterpillar. Okay, so what are we going to do? Bacillus thuringiensis நம்ம ஒரு particular phase of growth ல இருந்து எடுத்து அது வந்து insecticidal protein synthesize பண்ற அந்த ஒரு ஜீனை வந்து நம்ம ஐசோலேட் பண்ண போறோம். Okay, so inactive protoxin வந்து it will produce. Now once that has produced, அதை வந்து நம்ம we are going to feed, I mean we are going to spray it on the plants, correct? Okay, now here, that's my bad pasangla. Notice here, they have asked ஒரு ஸ்போரை நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்றோம். ஸோ ஸ்போர் எடுத்து ஸ்ப்ரே பண்றோம்னா we are not doing genetic modification here. ஸ்போர் எடுத்து ஸ்ப்ரே பண்றோம்னா அந்த பிடியோடைய அப்படியே அந்த ஸ்போரை எடுத்து அப்படியே அது மேல தெளிச்சு விடுறோம். அப்போ இட் இஸ் ஈவன் ஈஸியர். பிளான்ட் எதுவுமே பண்ண வேண்டிய, மழை பெஞ்சா நம்ம ரெயின் கோட் போட்டுக்கிற மாதிரி பிளான்ட்க்கு மேல நம்ம இந்த ஸ்போர்ஸ் தெறிக்க விட்டுறோம். அப்ப தெரிச்சாச்சுன்னா இந்த பிடி இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் திஸ் இன்ஆக்டிவ் டாக்ஸின். இந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின், இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் போது இந்த லார்வா இந்த ப்ரோடாக்சின் இருக்கிற ஒரு ஸ்போரை வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு ஈட். ஓகே, ஸோ அதுக்காக தான் பிடி Bacillus thuringiensis அதோட growth phaseல ஒரு particular pointல it is going to produce this toxin. அங்கேருந்து ஐசோலேட் பண்ணி பிளான்ட் மேல போட்டோன்னே this lava will eat னோடனே what will happen, it will get converted to the active form. active formக்கு convert ஆனோடனே which is in the alkaline pH, active formக்கு convert ஆனோடனே அது வந்து அதோட mid gut cellsல போய் attach ஆகி அங்க போய் ஓட்ட போட்டு அந்த butterfly caterpillar காலி பண்ணிரும். Is that clear? Is that clear, everybody? Yes, it is a genetically modified organism based question, but see, na explain panna aarambikkumbodhu, remember I also thought the same way, correct? So spores பத்தி கேட்கும்போது நம்ம spores என்ன பண்ணிருக்கோம், அப்படியே BT-யை வந்து வளர விட்டு அதுல இருந்து நம்ம வந்து அந்த spores எடுத்து spores தெரிச்சோம் அப்படின்னா it is just going to do its work. Is that okay, everybody? Abhi, Janani, Uma, everybody. All right, okay, so second topic for today is RNAi. Now RNAi வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பசங்களா, மெயின்லி பிகாஸ் இது நம்ம வந்து ஒரு ஜீன் தெரப்பியா பண்ணா கூட we are stopping the organism from expressing அதோடைய protein. Okay, how அப்படின்னா RNAi அப்படின்னு சொல்லும்போது I stands for interference. Okay, so interference na enna, அடுத்தவங்க வேலையில நம்ம மூக்க நுழைச்சோம்னா that is interference, கரெக்டா? அப்போ interference, RNA interference அப்படின்னா RNA பண்ணிட்டு இருக்கிற வேலையில நம்ம மூக்க நுழைச்சு interfere பண்ண போறோம். That is basically RNA interference. Okay, so how RNA interference is done அப்படின்னா particular pest resistant plant, முக்கியமா இந்த ஒரு nematode, okay, Melodigyne incognita அப்படிங்கிற இந்த ஒரு nematode வந்து காமனா roots of tobacco plants அங்கெல்லாம் வந்து பயங்கரமா இன்ஃபெக்ட் பண்ணும். இதனால பயங்கரமான லாஸ் இருக்கு. அண்ட் இதை தவிர நிறைய nematodes வேற வேற பிளான்ட்ஸ் கூட வந்து wide variety of plants it goes and attacks. Now when this is happening, நம்ம என்ன பண்ணலாம், RNA interference யூஸ் பண்ணி அதை
ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் அதை கொள்றதுக்கு நமக்கு இப்போ பிடிக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஐ மீன் காட்டன் வேர்ம்ஸ் பால் வேர்ம்ஸுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு டாக்ஸின் கிடைக்கல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த RNA இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இட்ஸ் a very common mode of cellular defense. So what do we do அப்படின்னா let's say ஒரு DNA is there. இப்போ இந்த DNA is going to produce an RNA. Now இந்த RNA தான் is going to produce a protein and அந்த protein அதோட வேலையை எங்கேயோ போய் காட்ட போகுது. பட் இந்த புரோட்டீனே முதல்ல வரல அப்படின்னா then where is the growth, where is expression? There is nothing. Correct? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு நெமட்டோடு இருக்கு இல்லையா, இந்த மெலோடிகைன் இன்காக்னிட்டாவுடைய ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எது எனக்கு தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸோ அந்த சீக்வன்ஸ்க்கான காம்ப்ளிமெண்ட்ரி RNA நான் அனுப்ப போறேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி RNA நான் அனுப்பும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், அது வந்து அது ப்ரொடியூஸ் பண்ற RNAக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கிறதுனால இட் வில் பைண்ட். நவ் mRNA சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிறதுனால தான் அதுல இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட். பட் நான் போய் அதை டபுள் ஸ்டாண்டர்ட் RNA மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA cannot undergo translation. அப்போ நோ டிரான்ஸ்லேஷன்னா நோ ப்ரோட்டீன், நோ ப்ரோட்டீன்னா eventually there is no way in which that particular gene is expressed. Is that clear everybody? Is that clear? So for example agrobacterium vectors மூலமா நம்ம host plant குள்ள இந்த ஒரு complementary strand நம்ம உள்ள அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது மூலமா automatically there is going to be suppression. So RNA பண்ற வேலையை நம்ம நடுவுல போய் அப்படியே interfere பண்ண போறோம். Is that okay? Is that okay பசங்களா? So sometimes what we can do is இந்த ஒரு RNA produce பண்றதுக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்டரி RNA ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஈக்குவலண்டான DNA கூட நம்ம அனுப்பலாம். அப்போ அந்த DNA போய் என்னோட ஹோஸ்ட் ஜீனோம்ல இன்டெகிரேட் ஆயிட்டு அந்த DNA அது பாட்டுக்கு இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி RNA. அந்த RNA எனக்கு தேவையான அந்த who is that மெலோடிகைன் இன்காக்னிட்டா இருக்காங்கல்ல அந்த நெமட்டோடோட இட் வில் கோ அண்ட் அட்டாச், hence there is no expression of the protein. Is that okay பசங்களா? So sense and antisense RNA அதாவது எனக்கு வந்து ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய RNAயும் அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான RNAயும் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது then there is a complementary binding. So complement to each other ன்னு சொல்லிட்டு when it is double stranded அப்போ அந்த mRNA அப்படியே சைலன்ஸ் ஆயிடும். ஸோ எந்த ஒரு mRNA எனக்கு தேவையில்லாத அந்த mRNA நெமட்டோட்ல இருந்து வரத நான் அப்படியே சைலன்ஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ as a consequence இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீனை நான் வந்து நடக்கவே விடலை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் நாட் சர்வைவ் இன் என்னுடைய ஹோஸ்டோடைய பாடி. Okay, is that clear? So once it doesn't survive it will obviously die. Parasite வந்து if it is dead என்னோட plant வந்து will protect itself. Is that clear? So that is how RNA interference is going to happen பசங்களா. Is that okay everybody? So this is yet again ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ இதுல இருந்து questions எங்கேருந்துலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா RNA interference has been used to produce transgenic tobacco plants. அது வந்து infestation of specific nematodes ல இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி it is used. Okay, explain this novel strategy. Okay, so அவ்வளவுதான். How do you do this entire strategy or எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கங்கிறத you have to explain, as simple as that. So இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி you can protect the tobacco plants அதோட roots from this nematode which is melodygain incognita. ஓகே, ஸோ இந்த இன்காக்னிட்டால நம்ம என்ன இந்த மெலோடிகைன் இன்காக்னிட்டால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இட் இஸ் சைலன்சிங் த ஸ்பெசிஃபிக் mRNA. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூலை we are going to complementary-ஆன RNA we are going to send which will make it a double standard RNA. Therefore it will prevent the translation. So if translation does not happen, of course the parasite cannot survive and as a result என்னோட plant காப்பாத்தியாச்சு. Okay, so it's also called as mRNA silencing. So mRNA silencing nu சொல்லலாம், RNA interference nu சொல்லலாம். It is the same thing. So question la again mRNA silencing அப்படினு வந்தா ஐயோ என்னடா இது out of syllabus ஆன்னு பதற கூடாது. Okay, is that clear?
ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியான இந்த ஆர்என்ஏயை நான் எங்க மேம் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வைரஸஸ் இருக்கு. ஸோ அந்த வைரஸஸோடைய ஆர்என்ஏ ஜீனோம்ஸ்ல இருந்தோ இல்லை டிரான்ஸ்போசான்ஸ்ல இருந்தோ நம்ம வந்து இந்த ஆர்என்ஏ இன்டர்மீடியட்டை எடுக்கலாம். இஸ் தட் ஓகே எவ்ரிபடி? Is that clear? So இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு RNA இன்டர்ஃபியரன்ஸை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸை நம்ம அக்ரோபாக்டீரியம் வெக்டர்ஸ் மூலமா பிளான்ட்குள்ள அனுப்பணும். பிகாஸ் நம்ம கொடுக்க போற இந்த ஒரு RNA சைலன்சிங் நம்ம வெளியில இருந்து ஸ்போர்ட்ஸ் தெளிச்சாமே தெளிக்க முடியாது. இது இந்த பிளான்ட்குள்ளேயே போகணுங்கிறதுனால ஒரு அக்ரோபாக்டீரியம் வெக்டர் மூலமா we can send in the gene. Now once the gene is sent inside, in the gene will produce both the sense and antisense RNA. அப்போ ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆயாச்சு அப்படின்னா it will form a double stranded RNA. Now when the double stranded RNA has been formed, அதே கதை தான். mRNA cannot be translated இல்லைன்னா புரோட்டீன் கிடையாது, புரோட்டீன் இல்லைன்னா it cannot survive in the transgenic force. Okay, is that clear? Therefore அந்த plant வந்து happy it got protected. Clear பசங்களா? Yes, Janani, Karpe, Nithin, everybody? Fantastic. அவ்வளவுதான் பசங்களா, ரெண்டு டாபிக் ஜாலியா முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி வைட்டல் டாபிக் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ்ல. டெஃபினட்டா திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எத்தனையோ டிசீசஸ் கேன் பி காஸ்ட், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் கேன் பி காஸ்ட் இன் த பாடி. ஓகே, நவ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம என்ன படிச்சோம்? நம்ம பாடியில எது நடந்தாலுமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் சென்டிங் அன் இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல என்னோட ஜீன்ல ஐ மீன் என்னோட குரோமாட்டின்ல இருக்கிற ஜீன்ஸ் வந்து இந்த குரோமோசோம்ல இருக்கிற ஜீன்ஸ் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் சம்திங். அப்போ இந்த ஜீன் இந்த டிஎன்ஏ என்ன கோட் பண்ணுதோ, இந்த செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ என்ன கோட் பண்ணுதோ, வாட் எவர் த ஜீன் இஸ் கோடிங் ஃபார், அந்த எம்ஆர்என்ஏ இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம பாடியில எல்லாமே அப்படிதான் ஒர்க் பண்ண போகுது. அப்போ அது கொடுக்குற ஃபைனல் ப்ரோட்டீன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, there is some disease that is happening அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஜீன் இருக்கு இல்லையா, என்னோட ஃபண்டமெண்டல் டிஎன்ஏ கோட நான் வந்து தெரப்பி மூலியமா மாத்திட்டேன் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ற எம்ஆர்என்ஏல பிரச்சனை இருக்காது. அப்ப எம்ஆர்என்ஏல பிரச்சனை இருக்குன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ற புரோட்டீன்லயும் பிரச்சனை இருக்காது. Is that clear? So gene therapy அப்படிங்கிறது we are using the gene, okay, gene we are rectifying so that resultant protein வந்து is corrected. Clear? Is that okay everyone? Right. So gene therapy வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் கலந்த ஒரு ஃபைனல் தெரப்பியை தான் நம்ம ஜீன் தெரப்பின்னு சொல்றோம். எதுக்குன்னா டெஃபினெட்லி கரெக்ஷன் ஆஃப் அ ஜீன் டிஃபெக்ட்காக வேண்டி தான் we use this. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சைல்டில் ஒரு எம்பிரியோவில் we have found a particular ப்ராப்ளம் அப்படின்னா ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணி we can correct it. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த பர்சனுடைய செல்லையோ டிஷ்யூலையோ டைரெக்டா நம்ம வந்து போய் அந்த ஜீனை மாத்திடுவோம். அப்போ அந்த ஜீனை மாத்திட்டோம்னா அந்த டிசீஸ் காசிங் கோட் என்ன தப்பா இருந்ததோ இட் வில் நாட் பி காஸ்ட். ஸோ அந்த டிசீஸை நான் ஈஸியா கியூர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து 1990லேயே ஒரு 4 வயசு குழந்தைக்கு, ஒரு 4 வயசு பொண்ணுக்கு அடினோசின் டிஅமைனேஸ் ADA அப்படிங்கிற ஒரு என்சைம்ல there was a deficiency. ஓகே, ஸோ இந்த டெஃபிஷியன்சினால there were many problems in that child and other வந்து they have rectified by doing gene therapy. Okay, so இது எதனால அப்படின்னா there is a deletion for the gene. இந்த ADA enzyme produce பண்ணக்கூடிய gene is not there. Okay, so இந்த gene is not there அப்படின்னா eventually அந்த deficiency இருக்கதானே செய்யும். ஸோ அந்த ஜீனை இன்சர்ட் பண்றதுக்கு தான் this girl underwent a gene therapy. Okay, ஸோ அதனால bone marrow transplantation மூலியமா கூட sometimes you can
cure the disease. So நம்ம bone marrow எடுத்துட்டு அதுல இருக்கிற ஜீனை வந்து நம்ம கோட் பண்ணி ஓகே ADA ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ற எல்லா செல்ஸுமே will now start producing ADA. Okay, or sometimes enzyme replacement therapy கூட நம்ம பண்ணலாம். So enzyme replacement therapy அப்படின்னா பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா நம்ம இந்த ஜீனை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோம் or இந்த ஜீன் இருக்கிற ஒரு செல்லை நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா automatically ADA will be produced in the body. Okay, is that okay? Now இந்த மாதிரி பிரச்சனை அதாவது இந்த மாதிரி ஒரு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியா நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பெர்மனன்ட்டான ஒரு கியூர் கிடையாது. ஏன்னா நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது as the day goes by நம்ம வந்து அந்த செல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது இட் will keep producing. பட் செல்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா திருப்பி ADA டெஃபிஷியன்சி வந்துடும் and அதனால பிரச்சனைகள் may happen. Okay, so அதனால bone marrow replacement அப்படிங்கிறது is a more permanent cure. இதே வந்து enzyme replacement therapy அப்படிங்கிறது வந்து is a little temporary cure மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. Okay, is that okay பசங்களா? Everybody? Okay, so இந்த gene therapy பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், lymphocyte from the blood அதை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்றோம் வெளியே. ஓகே, கல்ச்சர் பண்ணி இந்த ஒரு செட் ஆஃப் கல்ச்சர் இருக்குல்ல நம்ம எடுத்த அந்த கல்ச்சர்ல இருந்து we are going to add ADA ஓட காம்ப்ளிமெண்டரி DNA. ஓகே, ஸோ ADA ஓட காம்ப்ளிமெண்டரி DNA நம்ம உள்ள அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது eventually will get coded into mRNA. It will get coded into whatever the respective protein is, which is ADA enzyme in this case. அது நடந்தது அப்படின்னா it is peaceful. Okay, so ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த செல்ஸை எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி அதுல வந்து ஒரு ரெட்ரோவைரஸ் மூலியமா இந்த காம்ப்ளிமெண்டரி DNA எடுத்துட்டு போய் அந்த DNA ஃபர்தரா கோட் பண்ணி என்சைம் கொடுத்து அப்போ மட்டும்தான் the person will be able to cope with the ADA deficiency. இப்போ நம்ம இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா again production will stop. Are you able to understand பசங்களா? So the cells are not immortal. இல்லையா, it will also die. So அந்த set of cells it has died அப்படின்னா திருப்பி ADA deficiencyக்கு வந்துரும். So இப்போ திருப்பி ADA deficiency வந்துருச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து we have to do the same thing. So periodically you have to infuse these patients with the corrected cells. Is that okay? So இதுக்கு பதிலா நம்ம marrow cells லேந்து வந்து if we do it early embryonic stageலயே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எம்ப்ரியோலேருந்து அது மல்டிப்ளை ஒரு ஃபுல் ஆர்கானிசமா வளரும் பொழுது பெர்மனண்டா we can cure the disease. Is that okay? Is that okay everybody? Questions போலாமா? So gene therapy லேந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா few years away we've been getting constant questions. adula oru question vandu is that rendu children are there. Okay, one aged 4 இன்னொன்னு aged 5. Okay, so ivanga vandu hospital la ore மாதிரியான ஒரு genetic disorder காக வேண்டி they have come. Okay, now a girl was provided with enzyme replacement therapy and was advised to revisit periodically. Okay, இன்னொரு girl B was however given a therapy that did not require the revisit for further treatment. Okay, so first question enna, name the ailment the two girls were suffering from. Okay, எதனால or என்ன disease வந்து had come for both the kids அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. then ரெண்டாவது ஏன் அந்த girl A க்கு ரிப்பீட்டடான விசிட் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, is that okay பசங்களா? ஐஸ்வர்யா, இந்த மாதிரி ஹெச்ஐவிக்கு தெரப்பி ஆக்சுவலா குட் தாட். பட் ஆனா இஃப் யூ சி ஹெச்ஐவில பிரச்சனை என்னன்னா இட் இஸ் அ வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து குவிக்கா கெட்ஸ் mutated very very quickly. Okay, so எப்படி வந்து நம்ம கோவிட்ல வந்து we had a alpha beta gamma delta ன்னு வந்து அது வாட்டுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் ஒமேகா இது அது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஹெச்ஐவிக்கும் வந்து the virus keeps mutating itself. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாக்டா இப்படிதான் அப்படின்னு சொல்லி we cannot give a therapy. Okay, and also HIV வந்து is not a genetic disease. Okay, so genetic disease ஆ இருந்ததுன்னா நம்ம ஜீன்ல போய் தெரப்பி கொடுத்து we can try to correct the disease. Is that okay ஐஸ்வர்யா? The genetic disease காக தானே நம்ம ஜீன் தெரப்பி பண்ண முடியும். நம்ம வந்து அப்புறம் வைரஸ் தான் கூப்பிட்டு வைரஸுக்கு தான் வந்து ஜீன் தெரப்பி கொடுக்கணும். இல்ல ஹெச்ஐவி டோன்ட் பிஹேவ் லைக் திஸ்ன்னு சொல்லி நம்ம அதோட ஜீனை வேணா கரெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆல் ரைட். ஓகே,
So first of all, what is the ailment they had அப்படினா they had adenosine deaminase deficiency, because இந்த ஒரு example தான் உங்களுக்கு textbookல கொடுத்திருக்கிறதுனால you can say that both the kids were suffering from ADA deficiency. Okay, now எதனால இந்த girl A had to keep on coming back, எதுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கணும் அப்படினு கேட்டா, இது வந்து இஸ் a replacement therapy. நான் சொன்ன மாதிரி அந்த செல்ஸ் எடுத்து, அந்த பேஷண்டோட செல்ஸை எடுத்து நம்ம அதை கல்ச்சர் பண்ணி அதில் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஃபார் ஏடிஏ என்சைம் நம்ம கொடுத்தோம்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங், அண்ட் இந்த செல்ஸை வி வில் இன்ஜெக்டட் பேக் இன் டு த செல். நான் அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் இட் ஹேஸ் டைட் திருப்பி வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதனால தான் வந்து repeatedly the girl had to come. Okay, so it is not completely curable, or it's not a completely treatable disease. Okay, so enzyme வந்து can act only for a limited period of time. இப்போ இங்க வந்து the girl B was however given a therapy, but Anna she did not have to come back. Okay, so she was 5 years old and she did not have to come back. எதனால அப்படினு கேட்டோம் அப்படினா, suppose the question is asked, எதனால இந்த child B did not have to come for a visit, A மட்டும் எதுக்கு வரணும், B மட்டும் ஏன் வரல அப்படினு கேட்டாங்கன்னா, probably B childக்கு வந்து there was a bone marrow replacement. அப்போ bone marrow replacement இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வர எந்த செல்லா இருந்தாலும் it will be able to produce. That is an optional ஒரு சொல்றேன், it's a question that you may find in your paper. So அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா you can answer it saying இந்த மாதிரி அந்த bone marrow-வை நம்ம replace பண்ணிட்டோம் அப்படின்னா then it is possible to cure in the long run. Okay, or embryo-லயே நம்ம வந்து if we correct this disease then also it is possible to continue the action of the particular disease. Okay, so அது வந்து நம்ம பீரியாடிக்கா போய் இன்ஜெக்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சரியா பசங்களா? Is that okay? Autoimmune diseases genetic disease இருக்குமா? இல்ல ஐஸ்வர்யா, some autoimmune diseases are genetic definite, but some autoimmune diseases are also acquired. So எல்லா autoimmune diseasesum genetic னு சொல்ல முடியாது. So it is case to case basis. Okay, some people later in life கூட அதை வந்து acquire பண்ணிப்பாங்க. சரியா? Janani principle of inheritance definitely teach பண்ணிடலாம், don't worry. அதோட important topics already discuss பண்ணிருக்கோமா, so you can go and take a look at that. All right, okay, now நாலாவது topic towards the end of உங்களோட 12th standard textbook, the last unit வந்து பாத்தீங்கன்னா is completely ecosystem and biodiversity conservation எல்லாமே இருக்கு. That is a very very important topic பசங்களா. என்னடா இது EVS மாதிரி ஜெனரல் நாலேஜா ஏதோ போட்டிருக்காங்க மேம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து கீயான important concepts என்னவோ நான் அதை தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுல first thing வந்து is going to be population. Okay, so population அப்படின்னு சொல்லும்போது என்ன, நிறைய organisms சேர்ந்து இருக்கும்பொழுது the total number of organisms in a particular place is population. Population of India அப்படின்னு சொன்னா how many human beings are living in Indiaங்கிறது தான் total count is our population. Correct? So அந்த மாதிரி population அப்படிங்கிறது வந்து is subject to a place. Okay, so ஒரு குட்டி ரீஜன் எடுத்தாலுமே பெரிய ரீஜன் எடுத்தாலுமே ஒரு ஸ்பேஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தான் population. So population அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி given geographical ஏரியால similar resources எல்லாரும் ஒரே மாதிரியான தண்ணி, காத்து, சாப்பாடு, ஷெல்டர், இதுக்கு தான் நம்ம வந்து we are looking forward to இல்லையா. ஸோ இந்த மாதிரி similar resourcesல similar characteristics-ஓட reproduction-ஓடைய potential இருக்கக்கூடிய ஒரு group of organisms தான் population. Okay, so population ecology அப்படிங்கிறது வந்து is very very important. நம்மளோட population genetics and evolution-க்கு இந்த ecology is something that is very very important and related. Is that okay? Is that okay everybody? Right, all right. So population அப்படின்னு சொல்லும்போது what are the different attributes of population அப்படின்னு பார்த்தோம்னா birth rate. So populationல எத்தனை பேர் daily வந்து பிறக்குறாங்க அப்படிங்கிறது is a extra it's an extra count. It will influence the
population. So birth rate is important. அதே மாதிரி எத்தனை பேர் இறந்து போறாங்க, death rate is important. Okay, அதே மாதிரி the sex ratio of male to female எத்தனை பேர் இருக்காங்க will influence the population. So sex ratio is an attribute. Okay, population density, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா 1 கிலோமீட்டர் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1 கிலோமீட்டர் ஏரியால எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது is your population density. நான் அதை பேஸ் பண்ணி ரிசோர்ஸ்க்கு காம்படிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது, அந்த ஸ்டேட் நமக்கு இது கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா is because population is rising, resources are coming down. அப்போ இந்த பாப்புலேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்கணும் அப்படின்னா என் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் too much அப்படின்னு we can presume. Okay, so அந்த மாதிரி population density is an important attribute for population. Now age pyramidனா என்ன, எத்தனை பேர் எந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ growing population அப்படின்னு சொன்னா young people are more in number. So young people are more in number அப்படின்னா இந்த young people can contribute more to the society. அது மட்டும் இல்லாம இந்த young people will end up reproducing now. ஸோ அப்போ இன்னும் கூட population வளர்றதுக்கான chances இருக்கு. So இந்த age pyramid வந்து is a very very important attribute of population. Okay, so age pyramid உள்ள போய் டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல ஏஜ் குரூப்ல ஒரு பாப்புலேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏஜ் பிரமிட். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை வச்சு கம்பைண்டான ஒரு டயக்ராம் தான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நவ் இஃப் இட் இஸ் அ growing population, ஓகே, growing population அப்படின்னு சொன்னா reproductive stageல there are some people, post reproductive stage அதாவது கொஞ்சம் வயசானவங்க வந்து கம்மியா இருக்காங்க, reproductive ageல கொஞ்சம் மீடியமா இருக்காங்க, பட் ப்ரீ reproductive stage அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட் abundant-ஆ இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரீ ரிப்ரொடக்டிவ் ஏஜ்ல அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பேண்டிங் ஒரு க்ரோயிங் பிரமிட். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இஃப் லெட்ஸ் சே இது மாதிரி இருந்தது என் பிரமிட் அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட் ரிப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்க வில் நவ் டை. Okay, now once they have died, the next part of it is what is going to be the reproductive age. Now the people in the reproductive age are going to be they're currently reproducing. So next stage is pre-reproductive stage. So pre-reproductive stage will now rise to the reproductive stage, leading to more expansion in the population. Is that clear? So that's an expanding age pyramid. Okay, next one is a stable age pyramid. Stable age pyramid na reproductive age la எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவு தான் வந்து ப்ரீ ரிப்ரொடக்டிவ் ஏஜ்லயும் பீப்புள் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிற பீப்புள் ஹேவ் மூவ் டு போஸ்ட் ரிப்ரொடக்டிவ், ஸ்டேபிளா அந்த ப்ரீ ரிப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்க எல்லாம் வில் மூவ் டு ரிப்ரொடக்டிவ். ஸோ தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அன் எக்ஸ்பான்ஷன், அதே அளவு தான் மோர் ஆர் லெஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளான பிரமிட் கேன் பி சீன். இதே ப்ரீ ரிப்ரொடக்டிவ் அதாவது வருங்காலத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் இன்னைக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாப்புலேஷனை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அப்போ வருங்காலத்துல அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் will produce even lesser offspring. ஸோ அதனால it is a declining population. Is that clear பசங்களா? Is that clear? ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ஏஜ்ல ரீப்ரொடியூஸ் ஆல்ரெடி பண்ணவங்களோட பாப்புலேஷன், இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஜ் குரூப்போட பாப்புலேஷன் அண்ட் வருங்காலத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் எடுத்து தான் we build this age pyramid. ஓகே, ஸோ பாப்புலேஷன் வந்து க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல ஸ்டெபிளைஸ் ஆக போகுதா, இல்ல டிக்ளைன் ஆக போகுதா அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். Is that okay? ஜனனி, ஐஸ்வர்யா, Darshini, everybody? Yeah? So human population க்கு இந்த மாதிரி மூணு விதமான age pyramids வந்து can be constructed. Okay, so இது வந்து கஷ்டமே கிடையாது பசங்களா. You can just put one டப்பா, இந்த மாதிரி வேற வேற லெவல்ஸ் கூட போடணுங்கிற அவசியம். ஓகே, ஸோ ஸ்மாலான ஒரு ட்ரையாங்கிள், பெருசான ஒரு டப்பா, அதுக்கப்புறம் இன்னும் பெருசு அப்படின்னு சொன்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஓகே, ஸோ போஸ்ட் கரண்ட் ரீப்ரொடக்டிவ், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து ரொம்ப
கம்மி, ஐ மீன் இட்ஸ் சேம் லெவல்னு சொன்னா ஸ்டேபிள். இதே ரீப்ரொடக்டிவை விட இன்னும் கம்மியா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிக்ளைனிங். ஓகேவா? கிளியர்? ரைட். ஸோ பாப்புலேஷன் growth அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல பாப்புலேஷன் க்ரோ ஆகும், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு இன்னுமே வந்து வளர போகுதா இல்லை டிக்ளைன் ஆக போகுதா பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கணும்னா we have to look at 4 important factors: natality, mortality, immigration and emigration. Is that okay? Yeah. So 1 second Aishwarya, I'll just finish this topic and then I will answer your MCQ. Is that okay? Yeah? All right. So natality, mortality, immigration and emigration in the 4 aspect is going to contribute to population growth. Okay, so growth ஆக போதா இல்ல decline ஆக போதாங்கிறது define பண்ண போது இந்த 4 factors தான். So firstly, natality அப்படிங்கிறது is nothing but birth rate. ஓகே, ஸோ பர்த் ரேட் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நியூவா பாப்புலேஷன்ல ஆட் ஆறாங்க, ஹவு மெனி பர்த்ஸ் ஆர் தேர் அப்படிங்கறத வச்சு பாப்புலேஷன் வில் க்ரோ. இஃப் நிறைய growths, I mean நிறைய பர்த்ஸ் இருந்ததுன்னா the population will grow. அதே இது டெத் ரேட். ஓகே, டெத் ரேட் இஸ் வாட், எத்தனை பேர் இறந்து போறாங்க. ஸோ பிறக்கிறவங்களை விட இறந்து போறவங்க ஜாஸ்தியா இருந்ததுன்னா obviously என்னோட பாப்புலேஷன் கம்மியாயிடும். பிறக்கிறவங்களை விட என்னோட இறந்து போறவங்க கம்மியா இருந்தாங்கன்னா population increase ஆகும். கரெக்டா? So natality and mortality are 2 important factors that will account for population growth. Okay, now population growth la வந்து there is another 2 factors which is immigration and emigration. Okay, immigration na enna, the number of individuals of the same species coming into that habitat. அதாவது நம்ம ஒரு foreign country க்கு போறோம் இல்ல வேற countryல இருந்து திரும்பி இந்தியாக்கு வரோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல we need to go into an immigration counter. கரெக்ட்டா? to say நான் இங்க உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வெளிய போகும்போது நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க, சரி ஓகே பை சொல்லிடுவாங்க. பட் உள்ள வரும்போது we always have to enter the immigration counter. எதுக்குன்னா அந்த கவுண்டருக்குள்ள போய் we have to say I am coming into the country அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி it is a message. Okay, so immigration அப்படிங்கிறது எத்தனை பேர் உள்ள வராங்க. ஓகே, எமிகிரேஷன்ங்கிறது எத்தனை பேர் வெளியே போறாங்க. ஸோ எமிகிரேஷன் அண்ட் இமிகிரேஷன் சேம் திங். இமிகிரேஷன் நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எமிகிரேஷன் அப்படின்னா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா என்னோட பாப்புலேஷன் கீழே வந்துரும். ஸோ இந்த 4 ஃபேக்டர், natality, mortality, immigration, emigration, this is what is going to control the population. idhula natality or the birth rate and immigration, countryக்கு வீட்டுக்குன்ற countryக்கு உள்ள வரவங்க. ஓகே, வீட்டுக்கு உள்ள வந்தாலும் அது immigration தான். பட் ஆனா ஓவராலா ஒரு ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அங்க வந்து if immigration is happening or birth rate is there அப்படின்னு increasing அப்படின்னு சொன்னா that is going to increase the population. Correct? mortality or death rate and emigration, வெளிய போறவங்க இருந்தாங்க அப்படின்னா என்னோட population will decrease. Okay, so roughly t அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா t+1ல 11வது வருஷத்துல என்ன டென்சிட்டி இருக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டியில். ஆர் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2022ல இந்த ஒரு நம்பர் இருந்தது, இப்போ 2023 எண்டுக்கு வரும் அப்படின்னா 23ல என்ன பாப்புலேஷன் டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஒரு வருஷத்துல. ஓகே, ஸோ 22ல எடுத்த கணக்குப்படி அந்த டி என் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அந்த டைம் டி, அந்த டைம்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அது பிளஸ் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க இல்ல உள்ள வந்திருக்காங்க minus எத்தனை பேர் have died or gone out. Okay, are you all able to understand? So மொத்தம் என்கிட்ட 10 பேர் இருந்தாங்க. 10 பேர்ல வந்து பிறந்தது இல்ல வீட்டுக்குள்ள வந்தது கண்ட்ரிக்குள்ள வந்தது வந்து ஒரு 5 பேர், இறந்து போனவங்க இல்ல கண்ட்ரியை விட்டு வெளியே போனவங்க ஒரு 3 பேர் அப்படின்னு சொன்னா 10 + 5 - 3. So total density is 12 அப்படின்னு சொல்லி அந்த ரீஜனுக்கு நம்ம பாப்புலேஷன் மார்க் பண்ணலாம். Is that clear? Is that clear பசங்களா? Is that okay? So nt+1ல already இருந்த population plus என்னோட birth plus immigration rates minus death and emigration rate. Clear? Is it okay? Fantastic. Okay, so இதான் வந்து I have represented in the form of a
chart so that you can refer for your revision. Okay va pasangla? So questions வந்து CBSE 2020 லியே என்ன question கேட்டிருக்காங்க? Study the age pyramids ABC. Okay, 3 கொடுத்திருக்காங்க. Now identify the pyramids B and C. B pyramid என்னது, C pyramid என்னது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Can you all tell me pasangla? Very very simple ஆன ஒரு question இல்லையா? So if you see here என்னோடைய இந்த பிரமிட்ல B and C தான் வந்து they have asked us to identify. So B வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோடைய பாப்புலேஷன்ல ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் நெக்ஸ்ட் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் ஒரே அமௌண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். வெரி குட் ஐஸ்வர்யா. தென் நெக்ஸ்ட் இதுல ப்ரீ ரிப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னா then what is it going to be? It is obviously declining. Excellent job ஐஸ்வர்யா. Very very good. Okay, so it is going to be declining. Very very simple question. Okay, write the basis on which the above pyramids are plotted அப்படினு கேட்டா definitely it is through the age distribution. Male and female of the human population combine பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத வெச்சு particular ages இல்ல age groupல அத வெச்சு தான் நம்ம age distribution வெச்சு we plot these graphs. Okay, simple question. It's like a kanna laddu thinna asiya question. அப்படியே இந்தப்ப மார்க் வெச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கிற மாதிரியான questions. Okay, so மறக்காம இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? Clear everybody? Yeah, so there's one more question regarding age pyramids. What is population? Okay, according to you as a biology student, population na enna? Okay, size of the population of any species is not a static parameter. Okay, so justify பண்ணுங்க statement with specific reference to fluctuation in population density. ஒரு given region la given period of time la size of the population of any species is not static. அதாவது ஒரே மாதிரியா இருக்காது. ஒரே மாதிரியா ஏன் இருக்காது? அத fluctuate ஆற ரீசன்ஸ் கொடுத்து எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட், ஓகே, ஆஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் டைம்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாம இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் பேராமீட்டர். ஏன் இவ்வளோ நேரம் நான் கதை சொன்னேனே அதுதான். பர்த் ரேட்ஸ், இமிகிரேஷன் உள்ள வரவங்க, டெத்ஸ் ரேட் ஆர் எமிகிரேஷன் கண்ட்ரி விட்டு வெளியே போறவங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு play a very important role in என்னோடைய population density. So அதை நீங்க 4 பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவ்வளவுதான், மார்க் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இஸ் தேர் ஓகே பசங்களா? எவ்ரிபடி ஆல் ரைட். நம்ம ஐஸ்வர்யா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. which of the following systems perform all the functions of any ecosystem? So any ecosystem la எந்த ஒரு particular option வந்து is going to perform all the functions of an ecosystem அப்படினு கேட்டிருக்காங்க. So options என்ன? desert, pond, marshy land and forest. Okay, that is exactly what is my next topic that's going to be, which is the ecosystem. Okay, so ecosystem பொறுத்தளவுல பசங்களா, ஐஸ்வர்யா definitely I'll give you the answer to this. Okay, so ecosystem பொறுத்தளவுல again very very important question with respect to your board exam. Board examல இது ரிலேட்டடா கண்டிப்பா 1 or 2 topics is guaranteed. Okay, you can take it from me. உங்களோட போர்ட் பேப்பர்ல நீங்க பார்க்கும்போது ecosystem சம்பந்தப்பட்ட அட்லீஸ்ட் 2 questions உங்க பேப்பர்ல இருக்க போகுது. Okay, there is no compromise to this particular topic. Okay, so ecosystem la one of the very important topics is evil quartet. Okay, evil quartet அப்படினு சொல்லும்போது biodiversity loss, ஒரு இடத்துல biodiversity loss ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற முக்கியமான ஒரு 4 reasons அப்படிங்கிறது தான் வந்து இந்த evil quartet. Is that okay? Is that okay pasangla? So 4 major causes for biodiversity loss. Okay, so first thing is habitat loss and fragmentation. Habitat loss and fragmentation அப்படினு சொல்லும்போது முக்கியமா tropical rainforestஸ்ல. Okay, so roughly வந்து கிட்டத்தட்ட 14% of land surface கவர் பண்ற இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட இப்போ 6% தான் கவர் ஆகுது.
okay, and ரொம்ப சீக்கிரமா we are losing our rainforests. Is that okay? So in the rainforest la vandu pathinga appadina, especially Amazon rainforest, okay, it's called the lungs of the planet. Yena anga da millions and millions of trees are there. Trees illena nama ecosystem e illa. So now Aishwarya solunga, so which is the one form or one following system that will function all the functions of any ecosystem? Definitely it is the forest. Okay, so nama Amazon rainforests are irukkalam, indha madri across the world there are so many forests that are being destroyed. Okay, so in the destruction nadakudhu appadina millions of species are also being killed. Okay, so in the clearing நம்ம பண்றோம், அத grassland நம்ம கன்வெர்ட் பண்றோம், cattle சாப்பிடணும்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிட்டு அத grassland ஆக்குறோம். So இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா definitely it is going to cause a loss in biodiversity and it is going to affect our ecosystem. Okay, so large habitats நம்ம சின்னதா நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்காக வேண்டி நம்ம அதை வந்து fragment பண்ணி நிறைய mammals, birds அவங்களுக்குலாம் தேவையான பெரிய பெரிய டெரிட்டரி எல்லாத்தையும் நம்ம அஃபெக்ட் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணணும், இல்லை நம்ம மாடை சாப்பிட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணும்பொழுது that is going to impact the ecosystem. Is that okay? Is that okay? Sanjay, board topics தான் எடுத்துட்டு இருக்கேன் Sanjay. So super 30 we are discussing 30 most important topics. Okay வா, board examக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். All right. So now நான் சொன்ன மாதிரி habitat loss and fragmentation நால definitely ecosystem is going to get affected and நம்மளோட biodiversity is also going to get impacted. Okay, there's going to be a loss of biodiversity. Then over exploitation, நமக்கு need அப்படின்னு தேவையானது greed அப்படின்னு மாறும்பொழுது நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து செலவழிக்கிறோம். யாரு நம்ம மரம் தானே வெட்டிக்கலாம் வாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிற ரிசோர்ஸை ரொம்ப லாவகமா செலவு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இஃப் யூ சி கொஞ்ச வருஷத்துலயே லாஸ்ட் 500 வருஷத்துலயே எத்தனையோ ஸ்பீஷீஸ் ஹேவ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம நிறைய ஸ்பீஷீஸை கொண்டு இருக்கோம், நிறைய பிளான்ட்ஸை வந்து நம்ம வெட்டியிருக்கோம். ஓவரா ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு காஸ் அ இம்பாக்ட் ஆன் தி ஈகோசிஸ்டம் அண்ட் தேர் வில் பி பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகே, ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், பேசஞ்சர் பிஜனா இருக்கலாம், ஸ்டெல்லர் சீ கவ்வா இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸை நம்ம தான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எக்ஸ்டிங்க்ட் ஆக்கியிருக்கோம். Okay, is that okay? So now alien species invasion அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு ஸ்பீஷீஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகும், அந்த இன்னொரு ஸ்பீஷீஸை சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ அது இன்னொரு ஸ்பீஷீஸை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா then obviously there is an invasion of the alien species. ஓகே, ஸோ ஏலியன் ஸ்பீஷீஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்டென்ஷனலாவோ இல்லை அன்இன்டென்ஷனலாவோ நம்ம இது பண்ணும்போது தே பிகம் இன்வேசிவ். அப்போ ஆல்ரெடி இருக்கிற இண்டிஜினஸ் ஸ்பீஷீஸை அது எக்ஸ்டிங்க்ட் ஆக்கிடும். ஓகே, இது வந்து நம்ம கெஸ்ட்டை வந்து வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வீட்டை விட்டு துரத்திட்டு கெஸ்ட்டு தங்கிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அந்த மாதிரியான ஒரு இன்வேஷன் தான் வந்து சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் வித் ஏலியன் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இப்போ நைல் பர்ச் அப்படிங்கிற ஒரு இதை வந்து we introduced into the லேக் விக்டோரியா ஆஃப்ரிக்காவில். ஓகே, இவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து அந்த லேக்கில் செத்து போச்சு. ஓகே, இந்த ஒரு நைல் பர்ச்சை நம்ம உள்ள விட்டத ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 200 ஸ்பீஷீஸ் வந்து அந்த லேக்ல இட் டைட். இஸ் தேர் ஓகே? இஸ் தேர் ஓகே? நவ் என்வாயரன்மெண்டல் டேமேஜ் வந்து காஸ் பண்ற சில வீட்ஸ் லைக் பார்த்தீனியம், லாண்டனா அண்ட் வாட்டர் ஹயசின்த் இதெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். அது நமக்கு தேவையில்லாத அளவில் வந்து இட் ஹாஸ் கெயின்ட் இட்ஸ் நேச்சர். பயங்கரமா ஊரெல்லாம் பரவி இப்ப நமக்கு அது வீடாய் நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நவ் ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ் கிளாரியாஸ் அப்படிங்கிற கேட்ஃபிஷை நம்ம வந்து அக்வாகல்ச்சருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம நிறைய இண்டிஜினஸ் ஸ்பீஷீஸ்க்கு அது ஒரு த்ரெட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏலியன் ஸ்பீஷீஸ்னால கூட நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகலாம். நான் கோ எக்ஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னா இப்போ எப்படி வந்து பன் இல்லாம பட்டர் கிடையாது, பட்டர் இல்லாம ஜாம் கிடையாது, அந்த மாதிரி இப்போ பன் இல்லாம ஜாம் சாப்பிட முடியாது, ஜாம் இல்லாம பட்டர் சாப்பிட முடியாது, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் இந்த கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ கோ எக்ஸ்டிங்ஷன்ல நீங்க பார்க்கும்பொழுது ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இஃப் இட் பிகம்ஸ் எக்ஸ்டிங், அதை நம்பி இருக்கிற மிச்ச ஸ்பீஷீஸும் இவென்ச்சுவலி வில் கெட்
extinct. Okay, so இப்போ பிரெட்டே விற்கல அப்படின்னா ஜாம் தனியாக சாப்பிடுவோம் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் தென் பிரெட்டே இல்லைன்னா எதுக்குப்பா ஜாம், ஜாமே இல்லைன்னா எதுக்குப்பா பிரெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இஃப் இட் பிகம்ஸ் எக்ஸ்டிங்க்ட், ஃபாலோயிங் எல்லாமே வந்து automatically starts becoming extinct as well. Okay, so if you see ஒரு host fish species வந்து if it becomes extinct for some reason, அதை சுற்றி இருக்கிற parasiteக்கும் அதை நம்பி இருக்கிற parasiteக்கும் அதே fate தான். It also will have to die. Okay, now another example என்னன்னா plant pollinator mutualism. ஒரு plant செத்து போச்சு அப்படின்னா pollinatorம் இருக்காது. Pollinator செத்து போச்சுன்னா eventually pollination இல்லை, so அந்த plantum will eventually get extinct. Is that okay பசங்களா? Is that okay? Okay ஐஸ்வர்யா, நான் வந்து அந்த கொஸ்டினை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரியா? I will definitely mention in the next video. Okay, all right, okay, fine. So now biodiversity conservation அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பயோடைவர்சிட்டி அப்படின்னு பெருசா பார்க்கும்பொழுது எதுக்காக நமக்கு அது தேவை, ஒரு எதுக்காக நம்ம அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நேரோ யூட்டிலிட்டேரியன், அதாவது சின்ன நமக்கோட தேவைக்காக சின்ன ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன்ல வந்து நிறைய நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை நம்பி தான் இருக்கோம். ஓகே, எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ், அனிமல் ஸ்பீஷீஸ் இதெல்லாம் நம்பி தான் நம்ம இருக்கோம் நம்மளோட எக்கனாமிக் பெனிஃபிட்டுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் food, firewood, fiber, construction material, medicinal plant, industrial products எல்லாத்துக்குமே நமக்கு நம்மள சுத்தி இருக்கிற ecosystem ரொம்ப ரொம்ப முக்கியம். Is that okay? And with the increasing resources நம்ம வந்து இதான் இருக்கே வாப்பா வெட்டிக்கலாம், பேப்பர் வேணுமா மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியா அதை வந்து இது பண்றதுனால நம்ம அதை கன்சர்வ் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி நமக்கு இருக்கு. பிகாஸ் நமக்கு தானே இது தேவை. அப்ப நம்ம இவென்ச்சுவலா we need to conserve the biodiversity. ஒரு broader aspectல பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி Amazon forest வந்து they say lungs of the planet. Okay, lungs of the planet அப்படின்னு சொன்னோம்னா can you imagine how vast that forest is? கிட்டத்தட்ட 20% of earthல இருக்கிற மொத்த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதே நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் தான். ஓகே, ஸோ அதனால ஈகோசிஸ்டம் உடைய பேலன்ஸ்க்கு நமக்கு இந்த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்க்கு எல்லாமே நமக்கு இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றது, போட்டோசிந்தசிஸ்க்காக வேண்டி நம்மளோட பிளான்ட்ஸ் எல்லாம் வளரணும், சீட்ஸ் வரணும் அப்படின்னா பாலினேஷன் ஹேஸ் டு ஹேப்பன். ஸோ அதுக்காக வேண்டி we need species. ஓகே, அது மட்டும் இல்லாமல் bees, bumblebees, birds, bats இது எல்லாமே வந்து we need for our own ecosystem balance. Okay, and there are also so many aesthetic pleasures. அதாவது நம்ம இப்போ ஜாலியா வந்து கேரளாக்கு போகலாம், ஹிமாலயாஸுக்கு போகலாம், இட்ஸ் ஆல் பியூட்டிஃபுல், வாட் அ சீனிக் நேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம அந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா பசங்களா? Everybody, do you all agree with me? Yeah, so loss of biodiversity லியும் like I said ecosystem, population அந்த ஒரு கடைசி 4 சாப்டர்ல இருந்து உங்களுக்கு guaranteed 2 question is there in your board paper பசங்களா. நீங்க வந்து you don't even have to doubt this particular aspect, definitely it is there in your paper. நீங்க வந்து எத்தனை PYQs எடுத்து பார்த்தாலுமே this is a given fact. Okay, so biodiversity ல 2023 ல வந்திருக்கிற ஒரு question என்ன அப்படின்னா biodiversity plays a major role in many ecosystem services. Okay, describe any two broadly utilitarian arguments. ஒரு broader aspectல எதுக்காக நம்ம biodiversity தேவை அப்படிங்கறத 2 பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. and one ethical reason எதுக்காக நம்ம biodiversity கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so first of all நான் சொன்ன மாதிரி Amazon forest கிட்டத்தட்ட 20% of நம்மளோட total oxygen earthலேருந்து is going to give is given by the Amazon forest. So this is a key point பசங்களா. remember definitely please write it in your paper. okay, அதனால definitely நம்ம வந்து ஒரு இதுல we cannot let go of நம்மளோட இந்த ஒரு ஃபாரஸ்ட் இல்லையா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலினேஷனுக்காக வேண்டி நம்ம ஃப்ரூட் சீட் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எர்த் நமக்கு கொடுத்துருக்கிற பேர்ட்ஸ், பேட்ஸ், பீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா we have to retain so that அதுலேருந்து வர பாலினேஷன்ல we can be benefited. Is that okay? நான் சொன்ன aesthetic pleasures நமக்கு வந்து ஜாலியா ஒரு secluded placeல நிறைய greeneryயோட we want to spend a vacation. ஆனா vacation spend பண்ணணும்னா அந்த ஒரு biodiversity நம்ம conserve பண்ணாதான் we can enjoy the nature for our own pleasure.
Is that okay? So காலையில ஏந்திருக்கும் போது ஆஹா, the birds are singing, flowers are blooming, இதெல்லாமே வந்து is a pleasure that we derive, but அதுக்கு we need to definitely hold on to our biodiversity and we have to conserve it. Okay, so இதுதான் broader utilitarian argument to say that we need to conserve the biodiversity. Okay, now an ethical reason of why we should conserve in the ஒரு biodiversity அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய millions of plants, animals, microbes எல்லாரோடையும் சேர்ந்து தான் நம்ம இந்த பிளானட்ல வாழ்றோம். கரெக்டா? ஸோ ஒன் எத்திக்கல் ரீசன் இஸ் நம்மளோட தேவைக்காக வேண்டி ஒரு நம்மளுடைய ஒரு சுயநலத்துக்காக வேண்டி நம்ம வந்து மிச்ச ஆர்கானிசம்ஸை மிச்ச ஸ்பீஷீஸை நம்ம பாதர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ they just start eating humans, then what will we do? இல்லை, பட் ஆனால் நம்மளோட நீட்ஸ்க்காக வேண்டி நம்ம வந்து பீஸையோ ட்ரீஸையோ இல்லை பேட்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பீஷீஸையுமே லைக் ஐ செட் த சியட்டில் sea cow, அதை வந்து stellar sea cow வந்து we have almost made it extinct. Passenger pigeons have become extinct. Okay, so இந்த extinction காரணம் நம்ம ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதான். ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ whether it is of economic value to us அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து we have to make sure that இந்த planet நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, it is also belonging to all this wonderful species அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் 2020லையும் அப்பியர் ஆன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா பயோடைவர்சிட்டி பத்தி. வாட் இட் சேஸ் அப்படின்னா, alien species invasion வந்து is a threat to biodiversity. Justify with the help of suitable example. எதனால எனக்கு இந்த பயோடைவர்சிட்டி பிரச்சனை வந்து ஏலியன் ஸ்பீஷீஸ்னால வருது? ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நைல் பர்ச் இருந்ததுனால அந்த இடத்துல இருந்த ஒரு 200 ஸ்பீஷீஸ் வந்து டைட். ஓகே, நைல் பர்ச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்டு த லேக் விக்டோரியா ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, இட் லெட் டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் cichlid fish. Okay, almost 200 species of fish in that lake typically died. Okay, and அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் கிளாரியாஸை வந்து அக்வாகல்ச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இண்டிஜினஸ் ஸ்பீஷீஸ்க்கு நிறைய டேஞ்சர் வந்திருக்கு. இந்த பார்த்தீனியம், வாட்டர் ஹயசிந்த் இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இட்ஸ் பிகம் அ இன்வேசிவ் வீட். ஓகே, அங்கே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷீஸ்க்கு இட் இஸ் பிகமிங் அ த்ரெட். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ காசிங் அ லாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். இஸ் தட் ஓகே? Is that okay, Pasangla? Now, second part of the question is list any 3 causes responsible for such loss. So, in the biodiversity loss, we have the evil quartet. Yeah. So, I will write it here. So, we have the evil quartet. Evil quartet na namakku in the biodiversity loss காரணமா இருந்த 4 point. 4 விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஹேபிட்டாட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் கோ எக்ஸ்டிங்ஷன், 4வது தான் நம்மளோட ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன். ஸோ அதை பற்றி கேட்டாங்க. மீதி 3 என்ன அப்படின்னா யூ வில் ஹாவ் டு லிஸ்ட் தீஸ் பாயிண்ட்ஸ். இஸ் தட் கிளியர் பசங்களா? எவ்ரிபடி. ஸோ அவ்வளோதான் பசங்களா, we are done with Super 30 for biology. இந்த 30 topics guaranteed you can take from me that unga paper la you will definitely see ஒரு one question illati adu sutti irukra ஒரு question avudhu definitely it will appear in your board exam. Okay, so definitely 30 topics top to bottom covered ma'am. na pyq practice பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சம மாஸ் அப்படினு சொன்னீங்கன்னா எக்ஸாமும் உங்களுக்கு வேற லெவல் மாஸா தான் இருக்க போகுது. ஓகே பசங்களா? Is that okay? Fantastic. Throw some stars and make some energy. படிச்சிட்டே இருங்க. Keep putting your hard work. Where எந்த டவுட் இருந்தாலும் definitely you can reach out to me. And வேற ஏதாவது ஒரு டாபிக்லாம் மேம் சூப்பர் 30ல கவர் பண்ணாம விட்டீங்களே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா definitely கமெண்ட் பண்ணுங்க and we'll take it up. Okay? See you all பசங்களா. Take care and have a nice day. Bye bye.